கிடைக்க கடவுள் கனிவும் கருணையும் கொண்டு செயல்பட்டதை இவ்வாசகம் கடமுடித்து காட்டுகிறது. நாமும் மனம் திரும்பி இறைவனிடம் மீட்புக்காக வேண்டி மன்றாடினால் நமக்கும் மன்னிப்பும் மறுவாழ்வும் உண்டு என்பதை முழு மனதுடன் திடமாக நம்பி இவ்வாசகத்தை அருளுடன் கேட்டு அதன் பொருளை மனதில் தியானிப்போம். சிந்தித்து சீர்மிகு வாழ்வு வாழ்வோம். முதல் வாசகம். ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரோ நகரங்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். தொடக்க நூலில் இருந்த வாசகம் 19ஆம் அதிகாரம் 15 முதல் 29 முடிய வசனங்கள். அந்நாட்களில் பொழுது விழியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுதிரு, உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையே இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலந்தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்தால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவரது மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வரின் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையே அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பி ஓட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பி ஓடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஓர் நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாய் இருக்கிறது. அதற்குள் ஓடிப்போக விடுங்கள். அது சிறிய நகர் தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரைந்து ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரு மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்த போது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரோ நகரங்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார். அந்நகரங்களையும் அவற்றை சுற்றி இருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகரங்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தின் தளித்தனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்புத்தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கோமோராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதிகளை நோக்கி பார்த்தபோது சூளையில் புகை போல் நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகரங்களை அழித்த போது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார். இது ஆண்டவர் வழங்கும் மகிழ்வாக்கு. பாடல் புத்தகத்தில்